குருகான குயில் இன்று குருவஞ்சி கொடி நீதானம்மா. ஆஹா, மருமக கொண்டு வந்த ரேடியோ என்ன அழகா பாடுது. இதை அப்படியே பேசாம மகளுக்கு சீக்கிரமா வச்சிட வேண்டியதுதான். என்ன அழகான மிருதுவான சேரு, சூப்பரா இருக்கே. உட்காந்தா தூங்கிடுவேன் போலயே. இதை மகளுக்கு இன்னொரு சீக்கிரமா வச்சிருவோம். ஆஹா, நியூ மாடல் பைக்கு, சூப்பர் கலர், செம்மையான வண்டியா இருக்கே. மருமகளுக்கு வந்தது. சரி பரவாயில்ல, மகளுக்கு சீதனமா வச்சிருவோம். இந்த தாய் கிழவிக்கு என்ன ஒரு தைரியம். எனக்கு வந்த எல்லா பொருளையும் எடுத்து மகளுக்கு சீதனமா வைக்கணும்னு சொல்லுது. இந்த அத்தைக்கு நம்ம ஒரு பாடம் கற்பிச்சே ஆகணும். ஐடியா. என்ன மருமகளோட பேக் இங்க இருக்கு? ஆஹா, உள்ள நிறைய சன்ஸ்கிரீனு லோஷன்னு என்னென்னமோ இருக்கே. நம்ம மக வேற வாங்கணும்னு சொன்னா, எதுக்கு காசு போட்டு தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதே கொடுத்துருவோம். ஏன் சிந்து, ஏதோ ஒரு லோஷன் போட்டு குளிக்கணும்னு கேட்டியே, இந்த வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிம்மா. 2 நாளைக்கு போறவு. ஏன் நாத்து அத்தே, ஏன் சோமா இருக்கிய? நீ ஏன் கண்ணாடியை போட்டு உன் மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு இருக்க? அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுமா? மருமகளே, என்னை மன்னிச்சிரு மருமகளே, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உன் பொருள் எல்லாத்தையும் என் பொண்ணுக்கு தான் நீ எடுத்து நான் தான் கொடுத்தேன். நீங்க பண்ணது முதலே எனக்கு தெரியும் தே. குளிக்கிற லோஷன் நினைச்சு ஒன்னு எடுத்து கொடுத்தீங்களே, அது லோஷன் இல்ல, அலர்ஜி ஆயின்மெண்ட். உங்களுக்கு ஒரு நாள் இது புரிய வரும் நினைச்சு நானும் விட்டுட்டேன் அத்தி. இப்ப என்ன பண்ணா என் பொண்ணு மூஞ்சி சரியாகும் மருமகளே? அந்த கிரீமை இவ எவ்வளவு பூசுனா? நிறைய போட்டா சீக்கிரம் அண்ணி மாதிரி வெள்ளையாயிரலாண்டி, அதனால நிறைய போடுடின்னு நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நாத்து, உனக்கு வந்திருக்கிறது சின்ன பிம்பிள்ஸ் தான், வா நான் சரி பண்ணிடுறேன். அந்த கிரீமை போட்டினா கொஞ்சம் சரியாயிரும்டி. நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியாமா? ஒன்னாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். 2 நாளைக்கு பிறகு. ஐயோ என் மகளே, இன்னும் நீ கண்ணாடி போட்டுட்டு இருக்கியே, உனக்கு இன்னும் மூஞ்சி சரியாவலையா? சரியாச்சுமா, அண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிட்டாங்க. மருமவளே, ரொம்ப சந்தோஷம் மருமவளே, என்னைய மன்னிச்சிரு. நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரியத்தே, அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்களுக்கு தான் சொந்தம். இது உங்களுக்கு புரிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்க வீட்லயும் நடந்திருக்கா? அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மருமகளே, கடைசியா வந்த 4வது குரல் யாரோடது?